வச்சு விடுறேன். நான் உங்க அம்மா கிட்ட போய் பாலை கொண்டு வர சொல்றேன். சண்மதி, தயவு செஞ்சு பேசாத. ராஜிமாக்கு உடம்பு சரியாகணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருக்கேன். இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கேன்னு உன்னை நான் ஏத்துக்கிட்டேன்னு தப்பா நினைச்சிட்டியோ? அப்படி ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது கார்த்திக். இது எல்லாமே ராஜிமாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் மட்டும்தான். அவங்க மட்டும் நல்லபடியா குணம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீயும் நானும் அவங்க வழிய பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிடலாம் கார்த்திக். ஒருவேளை அதுக்குள்ள நீ எனக்கு ஹெல்ப் பண்ணோ, எனக்கு நல்லது பண்ணோன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, சாமி முடிஞ்ச அளவுக்கு உன் வீட்ல இருந்தும் சரி, உன் லைஃப்ல இருந்தும் சரி, என்ன வெளியே அனுப்ப பாரு. அதுவே எனக்கு பெருசு. சண்மதி, சண்மதி, சொல்லுங்க அண்ணி. சண்மதி, இந்த காஃபி. கார்த்திக் எழுந்துட்டாரா? இல்ல அண்ணி, தூங்கிட்டு இருக்காரு. சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. ஐயோ பாட்டி, என்னடி, என்னாச்சு? நான் காலையிலேயே தலைக்கால் புரியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. அப்படி என்னடி நடந்துச்சு? எல்லாம் நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. சண்மதிக்கு காஃபி குடுக்கறதுக்காக ஒரு ரூமுக்கு போனனா, அங்க கார்த்திக் தனியா ஒரு பக்கம் தரையில படுத்திருக்கான். அது மட்டும் இல்ல பாட்டி, சண்மதியோட நெத்தில வச்ச குங்குமமும் நேத்து அவ தலையில வச்ச பூவும் கலையாம அப்படியே இருக்கு.
நேத்து நைட்டு நம்ம எப்படி ரூம்குள்ள அனுப்பி வச்சோமோ காலையிலயும் அதே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கா. இதுதான் நடக்கும் தெரிஞ்சது தானே பவானி. அதுதான் பாட்டி எப்படின்னு கேக்குறேன். அவகிட்ட இப்ப நான் பேசின வரைக்கும் அவ தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தா நைட்டு 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை ஆயிருக்கும் போல. இப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போல. ஆனா இத நீ எப்படி கெஸ் பண்ணன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பின்ன 50 வருஷ அனுபவம்னா சும்மாவா? 3 தலைமுறையா என் வயசுக்கு பார்த்தவடினா இந்த காத்திலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. சாந்தி முகூர்த்த விஷயம் மட்டும் இல்ல, அவங்க இங்க இருந்து போறதுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயத்துலலாம் முட்டி மோத விடுறான்னு பாரு. இந்த வீட்டோட மருமகன்ற அந்தஸ்து அந்த கார்த்திக்கு நிலைக்காது, நான் நிலைக்கவும் விட மாட்டேன். வெல் இம்ப்ரூவ்ட். மேடத்தோட ஹெல்த் கண்டிஷன் அமேசிங்கா டெவலப் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சண்மதி வந்தாங்கன்னா மேடம் சரியாயிடுவாங்கன்னு. ஆமா டாக்டர். அப்புறம் டிலே பண்ணாம சர்ஜரியை உடனே பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நான் பண்றேன். 2-3 நாள்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் வரேன். சரி வரேன் மேடம். நான் சர்ஜனோட அவைலபிலிட்டியை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே டாக்டர். டாக்டர், எங்க சம்பந்தி அம்மாக்கு இப்ப எப்படிங்க இருக்கு? என்னாச்சுங்க உங்களுக்கு? சண்மதியை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜுவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன அமுதா, என்ன ஏதோ அதிர்ச்சியான மாதிரி இருக்க? அதிர்ச்சியா? நீங்க வேற. சம்பந்தி அம்மாக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேட்ட உடனே நான் சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிறேன். அதிர்ச்சின்னு சொல்றீங்களே? ஐயோ ஆர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆர்த்தி, ஆர்த்தி, ஏய் என்னடி இந்த டாக்டர் மக்கு டாக்டரா இருக்கான்? என்னமோ சண்மதி வந்ததுனாலதான் உன் அத்தை குணமாயிட்டாங்கன்னு சொல்றான். அப்படியா? ஆமாடினா. அம்மா, சண்மதி தான் அத்தை கிட்ட நேரடியாவே உங்களுக்கு குணமாகற வரைக்கும் தான் இந்த வீட்லயே இருப்பேன்னு சொல்லிட்டாலே. அப்புறம் எப்படி அத்தைக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு? அதான் உன் அத்தை சண்மதி பிடிவாதத்தை இருந்து பாத்துட்டாங்கல்ல. இவளையெல்லாம் கட்டாயப்படுத்தி நம்ம வீட்டுல வாழ வைக்க முடியாதுன்னு அவங்களாவே மனசை மாத்திக்கிட்டாங்களோ என்னவோ. அம்மா, அப்ப சண்மதி கிளம்பிடுவாளா? கிளம்பணும் ஆர்த்தி. அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பலனாலும் நாம் அவளை இங்கிருந்து கிளப்பியே ஆகணும். என்னம்மா மார்க்கெட்டா? ஆமா சண்மதி. ரொம்ப டயர்டா? ஹலோ சமந்தி. சொல்லுங்க சமந்தி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்பதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போறாரு. என்னோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாரு. சர்ஜரியும் சீக்கிரமா பண்ணிரலாம்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சண்மதியோட மனசு மாற மாற எனக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவங்க வீடியோ அனுப்புனீங்களே, அத 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வீடியோ உங்களை இவ்ளோ சந்தோஷப்படுத்தும்னு நான் நினைக்கல. சரிங்க சம்பந்தி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சம்பந்தி. என்னம்மா, என்ன வீடியோ பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க? உன்னோட வீடியோ தான். என்னோட வீடியோவா? என்ன சொல்ற? உன்கிட்ட எது குடு. ஏய் சண்மதி, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். 1 மணிக்கெல்லாம் டானு சமையல் ரெடி ஆகலன்னு வச்சுக்க, உங்க அப்பா வேற கத்துவாரு. பிரியாணி வேற குக்கர்ல வேக வைக்க 1/2 மணி நேரம் ஆகும். இதுல எப்படி நான் 1 மணிக்கெல்லாம் வேலையை முடிக்க போறேன்னு தெரியல. இன்னைக்கு பிரியாணியாமா? ஆமா சண்மதி, மாப்பிள்ள வந்திருக்கார்ல, அதான் வெஜிடபிள் பிரியாணி பண்றேன். அம்மா, அது எதுக்கு நீ பண்ற?
கார்த்திக் சூப்பரா பிரியாணி பண்ணுவாரு. அதுக்குன்னு மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே கிச்சன்ல சமைக்க சொல்றியா? அதெல்லாம் மரியாதையா இருக்காதுல்ல. கார்த்திக் இதெல்லாம் மரியாதை குறைவா நினைச்சுக்கவே மாட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, கார்த்திக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அவரோட மெயின் ஹாபியே இதுதாம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நானும் ஹெல்ப் பண்றேன். கார்த்திக் அம்மா. என்ன சண்மதி? ஒன்னும் இல்ல கார்த்திக், அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீதான் சூப்பரா சமைப்பல்ல, பேசாம இன்னைக்கு லஞ்ச் நீ ரெடி பண்றியா? மாப்பிள்ள, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா உளறிட்டு இருக்கா. நீங்க ரூமுக்கு போங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். மா இருமா, நான் தான் கார்த்திக் கூட பேசிட்டு இருக்கேன்ல. நான் சொன்னா கார்த்திக் கேப்பாருமா. கேப்பல்ல கார்த்திக்? கார்த்திக் இன்னைக்கு லஞ்ச் நீயே ரெடி பண்ணிடு. சரி, நானே ரெடி பண்றேன். பாத்தியா, கார்த்திகே பாத்து பாராம். இங்க பாரு, நீ இங்கே தான் இருக்கணும். வேலை முடிற வரைக்கும் நீ கிச்சன் பக்கம் வரவே கூடாது, சரியா? பா, நீ என்னப்பா இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா போய் வேலைய ஆரம்பி. எனக்கு வேற இன்னைக்கு பயங்கரமா பசிக்குது. கரெக்டா 1 மணிக்கெல்லாம் லஞ்ச் ரெடியா இருக்கணும், சரியா? ரெடி பண்ணிடு. மா, நீ இங்கே உட்காரு, எல்லாம் ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். இதை வச்சுக்கோ. பை பாய். கார்த்திக், எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி கட் பண்ற? நான் இப்போ வீடியோ எடுக்கிறதே நீ மறு வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன வேலை பாக்குறேன்னு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. வீடியோல நீ அழகா இருக்கணும்ல கார்த்திக். சரி, சிரிச்சிட்டே வேலை செய். இங்க பாரு சண்மதி, நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கறேன். ஆனா இதெல்லாம் தயவு செஞ்சு அம்மாக்கு தெரிய வேண்டாம், ப்ளீஸ். என்ன கார்த்திக், நீ மட்டும் எனக்கு பூ வச்சு விட்டதெல்லாம் உங்க அம்மா பார்த்தா அவங்க ஹாப்பியானாங்கல்ல, அதே மாதிரி நீ எனக்கு பிரியாணி எல்லாம் சமைச்சு தரேன்னு உங்க அம்மா பார்த்தா இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அதான் நானும் வீடியோ எடுக்கிறேன். ப்ளீஸ் சண்மதி, அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் அம்மாக்கு அனுப்பாத, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாவம், உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. போனா போ, தொலைச்சு போ. ஆனா இதே அடக்கமும் பயமும் என்னைக்குமே என் மேல இருக்கணும், புரியுதா? இது வெறும் ஆரம்பம் தான். இனி நீ இங்க இருக்க போற 2-3 நாளும் உன்னை அப்படியே டிசைனா எப்படி வச்சு செய்றேன்னு மட்டும் பாரு. பிரியாணி ஆகட்டும், பார்த்து பண்ணு. பாய். மாப்ள, சண்மதி சொல்லும் போது கூட நான் நம்பல. உண்மையிலே உங்க கைப்பக்குவம் பிரமாதம். ஏய், நீ ஏன் சாப்பாட தட்டுல வச்சு பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. அதுவா அண்ணே, என்னன்னு தெரியல, திடீர்னு தலைவலியா இருக்கு, சாப்பிடவே தோணல. அதுக்காக இப்படி சாப்பிடாம பட்னி கிடந்தா தலைவலி இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும். மாத்திரை ஏதாவது எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாவது சாப்பிடு. சரிம்மா. கார்த்திக், நம்ம ரூம் கபோர்ட்ல நான் தலைவலி மாத்திரை ஒண்ணு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எனக்காக எடுத்துட்டு வாயேன். மாப்பிள்ள, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணன், அவரு கையால தலைவலி மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் எனக்கு தலைவலி சரியாகும்.
இல்ல கார்த்திக்? தேங்க்ஸ் கார்த்திக். நான் பண்றதெல்லாம் பார்த்து உனக்கு டென்ஷன் ஆகுதுல்ல? நான் எப்படி உங்க வீட்ல எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் நீயும் இங்க இருந்து ஆகணும். கண்டிப்பா. சமந்தி, எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சமந்தி அம்மா. இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போறீங்க போல இருக்கு. ஆமா அத்தை, உங்களுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இல்லம்மா? ஆமா ஆமா. வரவங்க சமந்தி. சமந்தி ஒரு நிமிஷம். என்னடி? இத போற வழியில சண்மதி வீட்ல கொடுத்துட முடியுமா? இது என்னங்க சமந்தி அம்மா? துணி மாதிரி இருக்கு. ஆமா, கார்த்திகோட Dress. அப்படிங்களா? அதுதான் மாப்பிளையும் சண்மதியும் இன்னைக்கு சாயந்தரமே நம்ம வீட்டுக்கு வந்துட போறாங்களே. அவங்க வரல. வரலையா? ஆமா, என்ன நினைச்சாங்களோ தெரியல. கூட 2 நாள் இருந்துட்டு வரோன்னு சொல்றாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரிதானே சம்பந்தி? பின்ன என்னங்க சம்பந்தி இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு சரியான்னு கேக்குறீங்க? சண்மதி நம்ம வீட்டுக்கு வருவாளான்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்தவ மறு வீட்டுக்கு சந்தோஷமா போனது மட்டும் இல்லாம கூட 2 நாள் சேர்த்து இருந்துட்டு வரேன்னு சொல்லும் போது அது கேக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நேரத்துல நெருக்கமா தானே ஆகணும். அதனாலதான் என்னோட ஹெல்த் கண்டிஷனும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இப்படி கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிறோம். ஏய், பேக்க வாங்கிக்க. இந்த அத்தை வச்சிருக்காங்கல்ல. வரவங்க சம்பந்தி. வாங்க. ஏண்டி, என்னடி நடக்குது இந்த வீட்ல? இருக்க இருக்க எரிச்சல கிளப்பிட்டு இருக்காங்க. மறு வீட்டுக்கு போனவங்க ஏதோ 2 நாள் இருந்துட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா கூட 2 நாள் இருக்க போறாங்களாமே. எல்லாம் அந்த சண்மதியோட அம்மாக்காரியோட வேலையா தான் இருக்கும். அந்த பொம்பளையும் உன் மாமியாரும் கூட்டு இல்ல, அவங்க சேர்ந்துதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. மா, அதான் அங்க போறோம்ல, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தா பார்த்தாலே தெரியும்ல. அடிப்பொடி, முகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? உன் மாமியார் கூட தான் வருத்தமா இருக்காங்கன்னு நினைச்சோம். இப்ப அந்த அம்மாவே அவங்க வாயால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலையா? அந்த மாதிரிதான் இருக்கும் எல்லாம். புலம்பாதம்மா, வாமா. அப்படியே போட்டுன்னா பாத்துக்க, புலம்புறேனாமா. ஏடி, நான் என்ன எனக்காக வாடி புலம்பிட்டு இருக்கேன்? உன்னை எப்படியாவது இந்த வீட்டுக்கு ராணி ஆக்கிடணும், ஒரு ஆள் ஆக்கணுங்கிறதுக்காகத்தானே பாடா பட்டுட்டு இருக்கேன். புலம்புறேனாமா. தூக்கி கிளம்பி. நாம
நம்ம இவ்ளோ டார்ச்சர் கொடுத்தும் அவன் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்கான். ஒருவேளை இன்னும் பலமா கவனிச்சிருக்கணுமோ? கவனிச்சுட்டா போச்சு.